friends, welcome to ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோல ஒரு நமுத்து போன பொரியை வச்சு ஒரு கட்லெட் தான் பார்க்க போறோம். நம்ம பொரி பாத்தீங்கன்னா நமுத்து போச்சுனா என்ன பண்றதுனே தெரியாது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொரி எடுத்துர்க்கேன். இது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊறலாம் வைக்க தேவையில்லை. நம்ம தண்ணில போட்டு அப்படியே பிழிஞ்சு மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறவும் தேவையில்லை. நல்லா தண்ணிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. 1 கப் பொரிக்கு நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிருக்கேன். இதை நல்லா கையால மசிச்சு இந்த பொரி கூடவே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கா நல்லா மசிச்சுட்டு இந்த கட்லெட்டுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலையும் 2 காஞ்ச மிளகாயும் 1/2 ஸ்பூன் போல் சோம்பையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரப்பாகவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பொடியை பொரி கூடவே சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு துருவின கேரட் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் போல் கார மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து பொடியை கட் பண்ணி வச்சுட்டு புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நம்ம தண்ணிலாம் சேர்க்க போதில்லை, அப்படியே பிசைய போறோம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த கட்லெட்டை டிப் பண்றதுக்கு நான் 3 ரஸ்க் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இது டிப் பண்றதுக்கு ரஸ்க் தான் எடுக்கணும் இல்ல, நம்ம கிட்ட பிரெட் இருந்தா கூட அதை பொடி பண்ணிக்கலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்ப கட்லெட் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். நம்ம மெலிசா இருந்தா கட்லெட் மாதிரி இருக்காது. கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். நம்ம எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் தான் பண்றேன். எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரஸ்க் தூள்ல டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரஸ்க் தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அதனால ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. 2 பக்கம் செவந்தா மட்டும் போதும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பொரி கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டொமேட்டோ சாஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கட்லெட் பார்த்தீங்கன்னா பொரி கட்லெட் மாதிரியே தெரியாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பொரி நமத்து போச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.